எல்லோருக்கும் வணக்கம். யார் கூடயா இருக்கீங்க? ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஒரே குழப்பமாக இருக்குது. இங்கிருந்து அங்கே போகிறதும் அங்கேருந்து இங்கே வர்றதும். நான் நிஃப்டியை சொன்னேன். 26,000 அப்படின்ற ஒரு சென்டர் பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு அதுக்கு கீழே போகிறதும் மறுபடியும் 26,000க்கு மேலே வருதும், மறுபடியும் அங்கேருந்து கீழே போகிறது, இப்போ மறுபடியும் மேலே வருதும். இப்போ ஒரு 2 நாளாக ரொம்பவுமே போராடி அந்த 26,000 உற்றக்கூடாது அப்படின்ற மாதிரி காளைகளோட சேர்ந்துருக்கக்கூடிய நிஃப்டி பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நண்பர்களே, நம்ம பல ஷேர்களில் பார்த்துருப்போம். அப்படியே பழைய ஹையை தாண்டானா இல்லையா அப்படின்ற மாதிரியே நம்மளுக்கு தெரியாது. அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும். அப்புறம் திடீர்னு தன்னுடைய பழைய ஹையை தாண்டி நாம் எத்தனையோ டெக்னிக்கல் பேட்டர்ன்ஸ் அப்படின்றது பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காதா அப்படின்னு தான் பல பேர் நிஃப்டியில் காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் தான் அந்த பக்கமும் இந்த பக்கமும் தாவிக்கிட்டே இருக்கு நிஃப்டி. யார் வேணா எந்த பக்கம் வேணாலும் தாவிட்டோம், ஆனால் ஏதாவது ஒருத்தர் தானே ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இந்த நிஃப்டி காளைகள் பக்கம் சேர்கிறதா கரடிகள் பக்கம் சேர்கிறதா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும் நண்பர்களே. அதாவது முதல்ல நம்மளுக்கு வேணா தெரியாமல் இருக்கலாம், இப்படி நிஃப்டி ஏறிட்டு இருக்கீல இனி அடுத்தது என்ன ஆகுமோ, தொடர்ந்து ஏறிக்கிட்டு இருக்குமா என்னன்றது நம்மளுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அடுத்த ஒரு வருடங்களில் என்ன ஆச்சுன்னா நம்மளுடைய நிஃப்டி கிட்டத்தட்ட 4,000 பாயிண்ட்டுகள் இறங்கி மறுபடியும் 4,000 பாயிண்ட்டுகள் ஏறி இருக்கான். அப்போ அடுத்த வருடமும் இதே மாதிரி 4,000 பாயிண்ட்டுகள் இறங்கி மறுபடியும் ஏறுகிறதா, அல்லது இங்கிருந்தே மறுபடியும் மேற்கொண்டு 4,000 பாயிண்ட். ஸோ அடுத்த வருஷம் இந்நேரம் ஒரு வருடம் கழித்து பார்க்கல 4,000 பாயிண்ட்டுகள் அப்படின்ற மூவ்மெண்ட்டை நம்ம மறுபடியும் இன்னொரு முறை பார்ப்போமா அப்படின்றத இன்னைக்கு மிக முக்கியமான கேள்வி. ஸோ நல்லா அமைஞ்சு வந்திருக்கு. அடுத்த வருஷம் 2026க்கு இடையில எந்த பக்கம் நீ போயிட்டு வந்தாலும் 4,000 பாயிண்ட் மூவ்மெண்ட் காமிச்சினா எங்களுக்கு மகிழ்ச்சியே. ஒருவேளை 4,000 பாயிண்ட் மேலே ஏறி 30,000 போயிடுச்சுன்னா எனக்கெல்லாம் சந்தோஷம். நான்லாம் பட்டாசு தீபாவளி அன்னைக்கு 2 தடவை வெடிப்பேன் அடுத்த வருஷம். நண்பர்களே, உங்களை பார்த்து திடீர்னு ஒரு அதிரடி காட்டக்கூடிய பங்குகள் ஏதாவது அடுத்தடுத்த வாரங்களில் ஏதாவது இருக்குமோ அப்படின்னு உங்களை பார்த்து யாராவது கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி தெரியல. பட் பொதுவாக ஐபிஓவில் வந்த பங்குகள் ஏதாவது ஒரு அதிரடி காட்டும்படியாகவோ அல்லது மேலைக்கு அதே மாதிரி ஹை ரேஞ்சுக்கும் லோ ரேஞ்சுக்கும் நடுவில் சென்டர் பாயிண்டில் இருக்கும் பொழுதோ சில பங்குகள் அதிரடி காட்டுறதுக்கு வாய்ப்புகள் என்பது மிக அதிகம். இப்படி தான் இந்த க்ரோ அப்படின்ற ஷேர் ப்ரைஸ் சமீபத்தில் ஐபிஓ மூலியமாக வந்த பிறகு ஐபிஓ லிஸ்டான டேட்லேருந்து ஆல்மோஸ்ட் 70% என்பது மேல் நோக்கி ஏறி அதுக்கப்புறம் அவ்வளோதானுங்களேன் இப்போ புதுசாகவே. ஸோ இப்படி சென்டர் பாயிண்ட்ல இருந்துக்கிட்டு எந்த பக்கம் அதிரடி காட்டும் அப்படின்னு தெரியாதபடிக்கு இந்த க்ரோ ஆப்னுடைய ஷேர் ப்ரைஸ் இருக்குது 158 ரூபாயில். திரும்பி இது 200 ரூபாயை போய் தொடுமா அல்லது திரும்பி 110க்கே வருமா அப்படின்றது தெரியாதபடிக்கு இருக்குது. ஸோ அதிரடியை காட்டக்கூடிய பங்குகள் அப்படின்ற மாதிரி செய்தியில் இந்த சென்டர் பாயிண்ட்ல நின்றுட்டு இந்த க்ரோ ஷேர் ப்ரைஸ் அப்படின்ற இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு செய்தி என்பது இன்னைக்கு வந்திருக்கு. என்னன்னா இவங்களுடைய ஹோலி ஓன்டு சப்சிடரியில் ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு தகவல். மனிதனுக்கு கெடுதல் தராத சில விலங்குகளை கூறுங்கள் அப்படின்ற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த ஒரு வருஷத்தில் ரொம்பவும் தொந்தரவு பண்ணாமல் அவனை பார்த்தாவே அடுத்தது என்ன பண்ணுவான் அப்படின்னு நிறையா பேர் நினைக்கிற மாதிரி யாருக்கும் தொந்தரவு பண்ணாத சில பங்குகளில் இந்த நியூலாண்ட் லெபார்டரி அப்படின்ற பங்கு ஒன்று. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்துலேருந்து ஆரம்பித்து அந்த பங்கு யாராக இருந்தாலும் ஓகே இந்த பங்கு அடுத்தது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில் மூவ் ஆகி கொண்டு இருந்த ஒரு பங்கு தான் இந்த நியூலாண்ட் லெபார்டரிஸ் அப்படின்ற பங்கு. இந்த பங்குல சமீபத்தில் என்ன ஒரு செய்தி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கம்பெனியினுடைய முதுகெலும்பு என்பது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் தான். அவங்க புது புது ப்ராடக்ட்டுகளை மார்க்கெட்டில் நல்லா விற்கிற அளவுக்கு ஏதாவது கண்டுபிடிச்சு சேர்த்திக்கிட்டே இருக்கணும். அப்படி ஒரு நிலைமையில் கிட்டத்தட்ட 189 கோடி பணத்தை போட்டு 189 கோடின்றது மிகப்பெரிய பணம். அவ்வளோ பெரிய பணத்தை போட்டு ஏற்கனவே இருக்கிற ஆர்என்டி சென்டரை விட்டுட்டு ஒரு புது அற்புதமான ஒரு ஆர்என்டி சென்டரை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த நியூலாண்ட் லேப் அப்படின்றது ஒரு குவார்ட்டருக்கே ஒரு 300 கோடி சேல்ஸ் பண்ணக்கூடிய கம்பெனி, ஒரு 100 கோடிக்குள்ள லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனி. இந்த மாதிரி 189 கோடி செலவு பண்ணி ஒரு ஆர்என்டி செட் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது மார்க்கெட்டில். இதைத் தொடர்ந்து இந்த ஷேரினுடைய விலை தன்னுடைய
லோவுக்கு வருமா அல்லது புத்துணர்ச்சியுடன் தன்னுடைய ஹையை உடச்சிக்கிட்டு மேலே போகுமா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அதே மாதிரி இந்த தீபக் நைட்ரேட் அப்படின்ற பங்குலேயும் ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஷேருடைய விலையை பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் ஒரு நிமிஷம் அதிர்ந்து போயிடும். இன்னும் மாபெரும் வீழ்ச்சி பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி 2021 என்ன லெவல் இருந்தோ அந்த லெவலில் வந்து விழுந்திருக்கான். ஸோ இந்த 4 வருட கணக்கில் நம்ம பார்த்தோம்னா 1500லேருந்து 3000 பணத்தை டபுள் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் 50% இறங்கி மறுபடியும் பணத்தை டபுள் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் இப்போ 50% இறங்கியிருக்கு. இதுக்கு ஆல்மோஸ்ட் 4 வருஷத்தை வண்டி ஓட்டிட்டாப்ல. அப்போ அடுத்த 2 வருடங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல. இதனுடைய சமீபத்தினுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் என்பது அவங்க எப்பவும் செய்யக்கூடிய அந்த 100 கோடி அப்படின்ற வருமானம் கடந்த 2 குவார்ட்டரில் வந்துட்டு இருக்கு. நார்மலாக 200 கோடி 250 கோடி அப்படின்னு பண்ணிட்டு இருந்திருந்தாங்கன்னா மார்க்கெட்டும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருக்கும். ஸோ அவங்களுடைய வருமானம் பாதிக்கு பாதியாக குறைஞ்சதுனால அந்த ஷேரினுடைய விலையும் அந்த தீபக் நைட்ரேட்டினுடைய ஷேரினுடைய விலையும் பாதியாக குறைஞ்சிருச்சு. லாஜிக்கு சரியாக போச்சு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு மார்க்கெட்டில். இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அவங்களுடைய பிஸ்னஸ் அப்டேட் அப்படின்றது ஒன்று வந்திருக்கு. அவங்ககிட்ட 2 சப்சிடரி என்பது இருக்குது. அதில் ஒரு சப்சிடரி இன்னொரு சப்சிடரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு தகவல் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஐயா, முதல்ல நீங்கள் அந்த பேரண்ட் கம்பெனியில் நல்ல லாபத்தை கொண்டு வந்து பழையபடி 200-300 கோடிக்கு மேலே லாபம் பண்ணி இந்த பங்கு ஏதாவது தூக்கி விட பாருங்க ஐயா அப்படின்றதான் எல்லா ட்ரேடர்களுடைய கோரிக்கை. நண்பர்களே, பல கம்பெனிகள் வந்து அவங்களுடைய கார்ப்பரேட் ப்ரெசன்டேஷனை கொடுக்கும் பொழுது பல பேர்த்துக்கு அது ஏதாவது ஒரு வகையில் உதவியாக இருக்கும். இந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் பல பேர்த்துக்கு வந்து எப்போ தான் இவன் ஏறுவான் அப்படின்னு வெக்ஸாய்க்கு வந்திருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த கம்பெனியில் என்ன தான் நடக்குது இந்த கார்ப்பரேட்டில், இந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் அப்படின்னு நிறைய பேர் தெரிஞ்சுக்க விரும்புனாங்கன்னா அவங்க தற்போது அவங்களுடைய கார்ப்பரேட் ப்ரெசன்டேஷன் என்பதை வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து அவங்க அடுத்தது என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அவங்களுடைய மனசில் எப்படி இருக்குது அந்த கம்பெனியை க்ரோத்தில் கொண்டு போகிறது அப்படின்றதெல்லாம் ஒரு ஸ்லைடில் போட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சைடு கீ க்ரோத் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்றதெல்லாம் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்றது வந்து ஒரு முதலீட்டாளருக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும். பட் மார்க்கெட்டில் என்னைக்கு இந்த ஐஓபியை தூக்கி விட போகிறாங்கன்னு தெரில. இந்த பந்தன் பேங்க் போன்ற எத்தனையோ, எஸ் பேங்க் போன்ற எத்தனையோ பங்குகள்லாம் கூட இந்த 2025 ஒரு ரிலீஃப் ரேலி என்பது கொடுத்துருந்தது. அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ பங்குகள் தன்னுடைய பழைய ஹையையே மீட்டெடுக்கக்கூடிய பல்வேறு பங்குகள் இருந்தது. பஞ்சாப் நேஷனல் பேங்க் கொண்டு எத்தனையோ பங்குகள் இருந்தது. ஆனால் இத்தனை பங்குகளுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்குது, இந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்குக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்க மாட்டேங்குதே. என்னடா இது, இது எப்படி எல்லாத்தையுமே நீ ஏமாற்றி டிமிக்கி கொடுக்குறியே. அதாவது ஒரு ட்ரெண்ட் லைனில் திரும்பி போடுற மாதிரியும் காமிக்கிற, வால்யூமும் உனக்கு இந்த ஏரியாவில் நிறைய அக்குமுலேட் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் என்னதான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியக்குறியாக இந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அந்த கம்பெனியினுடைய நெக்ஸ்ட் அவங்களுடைய க்ரோத்துக்கு என்ன அவங்க யோசித்து வச்சுருக்காங்க அப்படின்றத அவங்களுடைய ப்ரெசன்டேஷனில் கொடுத்துருக்காங்க. நண்பர்களே, இன்னொரு ஷாக்கிங்கான தகவல் கேட்டாவே ஒரு நிமிஷம் அதிர்ச்சிக்குள்ளாயிடுவீங்க. இப்போ கூட மார்க்கெட் வந்து கீழிருந்து மேல் நோக்கி ஏறி வந்து இருக்கக்கூடிய கரெக்டாக இந்த இடத்துல இருக்கக்கூடிய நேரத்தில் எத்தனையோ பேர் வந்து மறுபடியும் அலர்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. ஏதாவது பெருசாக பேனிக் செல்லிங் வந்துடுமோ அல்லது மார்க்கெட் கிராஷ் ஆயிருமோன்னு பெரிய பெரிய ஜாம்பவான்கள் ரெசஷன் பற்றி உள்நாடு மட்டும் இல்லை வெளிநாட்டிலையும் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் இப்போ மார்க்கெட் ஏறி வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்திலேயே ஒரு நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, ஏங்க 5200 ஷேர்களுக்கு பக்கத்தில் மார்க்கெட்டில் இருக்குது. அதில் அவர் கொடுத்துருக்கக்கூடிய அறிக்கை இது. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா 1300 ஷேர்களுக்கு பக்கம் இன்னும் தன்னுடைய உச்சத்திலிருந்து இறங்கி 30% கீழே தான் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கான். 100 ரூபாய் இருந்தவன் இன்னும் 70 ரூபாய்க்கு கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இன்னும் சில பங்குகள் வந்து மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். பட் அவனும் 100 ரூபாய் இருந்த பங்குகள் மார்க்கெட்டுக்கு உச்சம் வந்துருச்சு, இன்னும் 90 ரூபாயில் தான் இருக்குது. அதுலேயும் இன்னும் ஒரு 3200 பங்குகள் வாங்கின அந்த 100 ரூபாயோட 1%. இப்படி இருந்தால் எப்படிங்க உங்களுடைய போர்ட்ஃபோலியோ தப்பிச்சிருக்கும்? ஆனால் 100 பங்குகளில் ஒரு 85 பேர் 95 பேர் வந்து நல்லா ப்ராஃபிட்டில் இருக்காங்கன்னா எல்லாருமே ப்ராஃபிட்டில் இருப்போம். அப்போ நீங்கள் உங்களை நீங்களே சங்கடப்பட்டுக்கிறதுல எந்த விதமான அர்த்தம் இல்லை. மார்க்கெட் உச்சத்துக்கு வந்துருச்சு, ஆனால் இன்னும் போர்ட்ஃபோலியோ லாபத்துக்கு வரலையே, அல்லது முதல்லையே சில பேர் விற்கவே மாட்டாங்க, சில பேர் வாங்கின ஷேரை விற்கவே மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து முதல்ல இருந்தப்போ ஒரு
100% ப்ராஃபிட் இருந்தது அப்படின்னா இப்போ ஒரு 70 அல்லது 60 தான் இருக்கும். ஸோ மார்க்கெட்டில் இப்போ நீங்கள் லாஸில் இருக்கீங்க அல்லது உங்களுடைய ப்ராஃபிட் குறைஞ்சிருக்குன்னா அதுக்கு நீங்கள் காரணம் இல்லை. வேணுக்குனே மார்க்கெட்டில் இப்படி மார்க்கெட்டை உச்சத்தில் நிறுத்திட்டு மற்ற பல்வேறு பங்குகளை கீழே இறக்கித்தான் விட்டுருக்காங்க. இந்த லட்சணத்தில் வந்து மார்க்கெட் மேலே இருக்கக்கூடிய இந்த நேரத்திலேயே பல பேர் வந்து பேனிக் செல்லிங்க, அதாவது மார்க்கெட்டுக்கு இது கீழே இறங்கிருமோன்னு பல பெரிய ஆளுங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவன் தான் நம்மளை காப்பாற்றணும் அப்படின்ற நிலைமை. ஆக மொத்தம் மார்க்கெட் மேலிருந்து கீழே இறங்கிலையும் பல அனலிஸ்ட் வந்து மார்க்கெட்டில் ஏதாவது பேனிக் செல்லிங் வந்துருமோன்னு ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் அப்படின்ற அலர்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக மார்க்கெட் இப்போ மேல் நோக்கி வந்திருக்கு. ஸ்டாக்குகள் இன்னும் பெருசாக ஏறல. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் மார்க்கெட் ஏறும்போது ஸ்டாக்குகள் பெருசாக ஏறல, ஆனால் மார்க்கெட் கீழே இறங்கும் பொழுதும் ஸ்டாக்ஸ் பெருசாக இருக்குது. அப்போ மறுபடி உச்சத்தில் வந்து இந்த சமயத்துலேயும் பல பேர் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் அலர்ட் அப்படின்ட்டு இருக்காங்க. மறுபடி இன்னொரு பேனிக் செல்லிங் வந்தால் எங்களால் தாங்க முடியாது ஐயா. இப்போதைக்கு மார்க்கெட்டில் சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னா, போட்ட பணத்தை பாதுகாக்கிறதே ஒரு சிறப்பான விஷயமா தான் இருக்குது. ஒரு நண்பர் வந்து 3.5 வருஷத்துக்கு முன்னாடி 13.5 லட்சம் போட்டார், இப்போ இன்னும் 14 லட்சமாக தான் இருக்குது. டிவிடெண்டெல்லாம் நல்லா தான் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. ஆனால் அவருக்கு அந்த பங்குகள் வாங்கி வச்சிருந்த பங்குகளுடைய விலைகள் என்பது பெருசாக ஏறல. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சில பேர்த்துக்கு போட்ட பணம் அப்படியே இருக்குது, இடையில டிவிடெண்ட் மட்டும் வாங்கிக்கிறாங்க. சமீபத்தில் ஷேர் ஹோல்டருக்கு உதவியே செய்யாத பங்குகள், லாபம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய பங்குகள் தான். ஆனால் ஷேர் ஹோல்டர்களுக்கு ப்ரைஸ் மேலே ஏறி பெருசாக உதவியே செய்யலை அப்படின்ற லிஸ்ட்லாம் இந்த ஏசிசி அப்படின்ற பங்கெல்லாம் வருது. ஸோ இந்த ஏசிசி பங்கினுடைய சமீபத்தினுடைய மூவ்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 2600லேருந்து 1000 ரூபாய் பக்கம் இறங்கி கரெக்டாக எவ்வளவு இழந்தானோ அதை விட ஜாஸ்தியும் இல்லை, அதை விட குறைச்சலும் இல்லை, கரெக்டாக அதே இடத்துக்கு மேலே போயிட்டு மறுபடியும் கிட்டத்தட்ட அதே இடத்துக்கு எக்ஸாக்டாக வரலினாலும் அதே லெவலுக்கு பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்கு தான் இந்த ஏசிசி லிமிடெட். சரி, இந்த ஒரு வருஷமாகவே நீ உதவி செய்யவில்லையே, இந்த 2025 முழுமைக்கும் ஒரு முறை கூட நீ 200 days மூவிங் ஆவரேஜ் தாண்டவில்லையே, இனி நீ எப்படி இருக்க போறா? இந்த வருஷமே முடிய போகுது, அப்போ அடுத்த வருஷத்துலயா நீ ஏதாவது பண்ணுவியா அப்படின்னு ஷேர் ஹோல்டர் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்குல இந்த ஏசிசி அப்படின்றது இருக்கு. ஸோ தற்போதைக்கு இந்த பங்கு ஒரு வருஷத்துக்கு ஏறுவதும் இறங்குவதும், ஒரு வருஷத்துக்கு மறுபடியும் ஏறுவதும், மறுபடியும் ஒரு வருஷம் பூரா இறங்குவதுமாக இருக்கக்கூடிய இந்த பங்குக்கு 2026 ஒரு நல்ல காலமாக அமையுமா? ஸோ எதுவுமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஒரு வருஷம் கழிச்சு இந்த பங்கு கீழே விழுந்ததுக்கு அப்புறம் தான் கீழே விழுந்துச்சுன்னு தெரியும். இனி அடுத்த 2026 முடியும் பொழுது இந்த பங்கு மேல் நோக்கி ஏறிச்சுன்னா தான் ஏறிச்சுன்னு தெரிய வரும், அல்லது இறங்குச்சுன்னா தான் இறங்குச்சுன்னு தெரிய வரும். ஆனால் இன்னைக்கு தேதியில் இந்த பங்கு 2 வருஷத்தில் இருக்கக்கூடிய அதனுடைய முக்கியமான ப்ரைஸ் கிட்ட இருக்கு. இதனுடைய மூவ்மெண்ட் என்பதெல்லாம் இனி அடுத்த சில மாதங்கள் கழிச்சு தான் என்னாச்சுன்னு தெரிய வரும். பட் இன்னைக்கு தேதியில் அது ரொம்பவுமே ஒரு சென்டர் பாயிண்டான விலையில இந்த ஏசிசி என்பது விழுந்து கிடக்கு. இன்னொரு பங்கு எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ். எல்லாத்துக்கும் ஒரு நல்ல காலம் பிறந்துகிட்டு இருக்கு, ஆனால் உங்களுக்கு மட்டும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கலையேப்பா அப்படின்னு பல பேர் இந்த எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் ஷேர் வச்சிருக்கிறவங்கள பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு வருஷமாகவே இதனுடைய மூவ்மெண்ட் என்பது இல்லாமல் இருக்கு. அப்போ இனிமேலாவது ஒரு சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த வருஷத்திலே கூட ஒரு முறை திடீர்னு 420 வந்தவன் தான் இந்த எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அப்போ அந்த 420க்கும் கரெக்டாக அந்த 320க்கும் ரெண்டுக்கு நடுவில் சரியான ஒரு சென்டர் பாயிண்டில் இருக்கக்கூடிய இந்த பங்கு அடுத்தது 420 நோக்கி நகர்கிறதா அல்லது கீழே நகர்கிறதா? ஆனால் இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, ஏப்பா நாங்கள்லாம் 2 வருஷமாக உட்காந்துக்கிட்டு இருக்கோம், இது வரைக்கும் ஒரு ஏற்றம் என்பது வரல, எங்களுக்கு மேலே தான் நகரணும்னு அவங்க பிரியப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. எப்படி தீபக் நைட்ரேட்னு ஒரு விளங்க முடியா கவிதை நான் அப்படின்ற மாதிரி ஒன்றுமே புரியாமல் ஒரு பங்கு இருந்ததே அப்படின்ற மாதிரி அந்த தீபக் நைட்ரேட் பார்த்துக்கிட்டு இருந்தோமோ, அதே மாதிரி இந்த சுமிட்டோமோ கெமிக்கல் அப்படின்ற பங்கும் கரெக்டாக அவனுடைய கடைசி இந்த வருஷத்தினுடைய லோ பாயிண்ட்ல வந்து விழுந்திருக்கா. இனி அடுத்தது இது போன்ற பங்குகள்லாம் என்ன செய்யும் அப்படின்றது தெரியல. பட் இவனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் என்பது ப்ரீவியஸ் குவார்ட்டர்னுடைய சேம் டைப் ஆஃப் ரிசல்ட் என்பது வெளியிட்டிருக்கு. அப்படி வெளியிட்டுமே அதில் வந்து ஒன்றும் பெருசாக ப்ரைஸ் இம்ப்ரூவ்மெண்ட் என்பது தற்போது வரைக்கும் நடக்கல. ஸோ இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்கலாம் பாவம் ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா? இதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு முறை இதே இடத்துலேருந்து 2 முறை ஏறினாயே, இந்த முறை நீ ஏறினா எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குமே, செய்வியா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க பாவம்.
ஸோ தற்போதைக்கு 2-3 வருடங்களாக ஏறுவதும் இறங்குவதுமாக இருந்து கொண்டிருந்த சில பங்குகள், ஒரு உதாரணத்துக்கு இந்த ஏசிசி அப்படின்ற பங்கு, எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற பங்கு, அதே மாதிரி இந்த சுமிக்கெம் அப்படின்ற பங்கு, இந்த 3 பங்குகளும் தன்னுடைய 2 வருட லோ அல்லது 2 வருட ரேஞ்சினுடைய லோ பிரைஸ்ல வந்து விழுந்த பிறகு அடுத்த வருடத்தில் பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு நகர்ந்திருக்கும், மேலே இன்னொரு கோபுரத்தை வைக்குமா அல்லது கீழே போகுமா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே மாதிரி நண்பர்களே, சமீபத்தில் மேலிருந்து கீழே இறங்கி இனி அடுத்தது என்ன செய்ய காத்திருக்கிறது அப்படின்னு ரொம்ப சுவாரஸ்யமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ட்ரேடர்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சில பங்குகளில் கிராவிட்டா இந்தியா அப்படின்ற பங்கு ஒன்று. ஏன்னா இப்போ இது சமீபத்தில் 200 days மூவிங் ஆவரேஜை கீழிருந்து இப்படி மேலே வந்து தாண்டி இருக்கு. அப்போ இது இங்கிருந்து இனி தொடர்ந்து மேலே போகுமா அல்லது கீழே வருமா அப்படின்றது யாருக்கும் தெரியாது. அதனால தான் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்த்துட்டு இருக்காங்க இந்த பங்கினுடைய விலை மூவ்மெண்ட் எந்த பக்கம் இருக்குன்னு. இந்த பங்குல சமீபத்தில் என்ன ஒரு தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பங்கினுடைய முதலீடுகள் அப்படின்றது திடீர்னு அதிகமாயிருக்கு. அதாவது இந்த பங்கினுடைய முதலீடுகள் எங்கே கொண்டே போட்டிருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. பேலன்ஸ் ஷீட் எடுத்து பார்க்குறோம், அதில் இங்கே வந்து நாங்கள் ஏதாவது கம்பெனிகளை வாங்கி குவிச்சிருக்கோமா அல்லது வேறு ஏதாவது இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோமா இப்படின்ற தகவல் நம்மளுக்கு தெரியல. அப்படின்னாலும் அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டில் 669 கோடி அப்படின்ற பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொண்டு வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலை அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டில் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பல ட்ரேடர்கள் இந்த கிராவிட்டா அப்படின்ற பங்கு என்ன செய்ய காத்திருக்கிறது. இந்த 2025லேயே இந்த பங்கு ஒரு முறை 2200 வரைக்கும் போயிருக்கான். அவனுடைய லைஃப் ஹை என்பது 2600 இருக்கு. அதே மாதிரி சமீபத்தினுடைய லோ வந்து 500 பக்கத்தில் இருக்கு. ஸோ இதெல்லாம் ரொம்பவுமே வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய பங்குகள் அடுத்த ஒரு வருஷத்தில் தன்னுடைய லோவை போய் தொடர மாதிரி இருந்தாலும் சரி, தன்னுடைய ஹையை போய் தொடர மாதிரி இருந்தாலும் சரி, ரொம்பவுமே அதிகமான வாலட்டிலிட்டி அப்படின்றத கொண்டு வர வேண்டிய பங்குகளாக இருக்குது. ஸோ இது போன்ற பங்குகள்லாம் அடுத்த ஒரு வருடம் கழித்து பார்க்கும்பொழுது எப்படி இருக்குது அப்படின்றது நம்மளுக்கே இவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குது. அந்த பங்குகளை வச்சுட்டு இருக்கிறவங்களாம் என்ன யோசிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்றதும் தெரியாது. எதுக்காக இந்த பங்குகள் எடுத்திருப்பாங்கன்னு தெரியாது. ஒருவேளை இப்படி சென்டர் பாயிண்ட்ல இருக்குது, ஏதாவது தன்னுடைய ஹையை தொடுமோ அல்லது லோவை தொட்டால் ஏவரேஜ் பண்ணுறதுக்கும் அதிகமாக புள்ளிகள் விழ வேணும், ஏதோ என்ன நினைக்கிறாங்கன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் சென்டர் பாயிண்டில் இருக்கக்கூடிய பங்கு, அதே மாதிரி தன்னுடைய ஹையும் லோவும் ரொம்பவும் டிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய பங்குகள் அப்படின்ற லிஸ்ட்டில் இந்த கிராவிட்டா அப்படின்ற பங்கு வந்திருக்கு. நன்றி, வணக்கம்.